காவேரி டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், அதே போல் மயிலாடுதுறையில் குறுவை சாகுபடிக்கான அந்த பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியம் கட்டக்கூடிய கடைசி நாள் இன்று ஜூலை 31 என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். எல்னினோ தாக்குதலின் காரணமாக சரியான முறையில் சாகுபடியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பயிர்க்கடனுக்காக வேண்டி பல்வேறு ஆவணங்களை திரட்டக்கூடிய வேலையில் விவசாயிகளுக்கு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இணைய சேவையும் சரியான முறையில் இயங்கவில்லை. எனவே இந்த குறுவை சாகுபடிக்கான அந்த பயிர்க்கடன் பிரீமியம் கட்டக்கூடிய நாளை தமிழ்நாடு அரசு ஜூலை 31 ஆகஸ்ட் 15 வரை நீடிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுடைய மொத்த விருப்பமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வறட்சி நிவாரண நிதி வழங்குவதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 வறட்சி நிதியாக அளிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இதை ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். காவேரி நதிநீர் மேலாண்மை குழு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகு இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்று கர்நாடகம் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய டெல்டா மாவட்டங்களில் இந்த குறுவை சாகுபடி பொய்த்து போனது காரணமாக கிட்டத்தட்ட 2,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று மதிப்பிடப்படுகிறது. இங்கே கருகி இருக்கக்கூடிய பகுதிகளை, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு வருகை தந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கு விவசாயிகளுடைய கண்ணீர் கதைகளை, இங்கு நல்ல பசுமையாக இருந்த வயல்வெளிகள் எல்லாம் இன்று வறண்டு கிடக்கக்கூடிய இந்த காட்சியை பார்ப்பதற்கு விஜய் வர வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் ஹெலிகாப்டர் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு அழைத்து வந்து இங்கு நம்முடைய பயிர்கள் கருகி இருக்கக்கூடிய ஒரு நிலையும், நமக்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரை விட காவேரி தண்ணீரை விடுவதற்கு கர்நாடகம் மறுத்திருப்பதனுடைய கோரத்தையும் சிவகுமாரை பார்வையிட வைக்க வேண்டும். இது இல்லாமல் கர்நாடகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்வது தேவையில்லாத ஒரு செயல் என்பது எங்களுடைய கருத்து. காவேரி தொடர்பாக, மேகதாது அணை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியும் கலந்து கொள்ளவிருக்கிறது.